Hallelujah. சொல்லுங்க hallelujah. Praise the Lord. Thank you Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. Hallelujah. சொல்லுங்க praise the Lord. Thank you Jesus. அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். அநேகருக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம், நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நோய் நொடிகளையும் ஆண்டவர் நீக்கி நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. அதனாலதான் நம்ம விசுவாசத்தோடு கூட இந்த ஸ்டே வித் ஜீசஸ்ல இந்த வசனத்தை படிச்சோம் இல்லையா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் நம்புகிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நான் வழிபடுகிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் கொஞ்ச நேரம் விழுத்திருந்து தேவனை நான் ஆராதனை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோருமாய் வேதத்திற்கு நேராக வருவோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம், The Book of Acts 18th chapterல 9 and 10 ஒரு விசேஷத்த செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அவரை நம்பி வந்தவர்கள் பாடினோம் இல்லையா? நம்புவேன் உம் வருவதை, நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் ஆண்டவரை, நம்புவேன் என் மீட்பரை என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறபடினாலே நம்ம எல்லோருக்கும் நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து அவர் நம்மை தேற்றுகிறார். புனித பவுல் சின்னப்பரை தேற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் நம்மையும் தேற்றி ஆற்றி நடத்த போகிறார். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 18th chapterல 9 and 10 நல்ல சத்தமா படிங்க. And the Lord said to Paul one night in a vision, do not be afraid, but go on speaking and do not be silent. For I am with you, and no one will attack you to harm you. For I have many in the city who are my people. Amen. Hallelujah. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ராத்திரியிலே பவுல் ஊழியம் செய்து ஓய்வெடுத்து அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது ராத்திரியிலே ஆண்டவர் தாமே தரிசனமாகி பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். படிங்க எல்லாரும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், என்னை விசுவாசிக்கிற ஜனங்கள், என்னை நம்புகிற ஜனங்கள், என்னை ஆராதிக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் என்னை ஆராதிக்கிற என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவனும் உனக்கு விரோதமாய் தீங்கு செய்யாதபடிக்கு, தீங்கு செய்து கை போடாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று இங்கே பவுலுக்கு மிக தைரியத்தை சொல்கிறார். இந்த தைரியத்தை தான் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தீங்கு ஒரு நாளும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. தலைப்பு எழுதி வச்சுக்கோங்க. தீங்கு ஒரு நாள் உன்னை அணுகவே அணுகாது, என் மேல் அணுகாது, எங்கள் மேல் அணுகாது. இதுதான் நம்முடைய விசுவாசம். இதை நாம விசுவாசித்தோம் என்று சொன்னால் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். என்னை தீங்கு அணுகாது, என்னை நெருங்காது, என்னை தொடாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன்.
அவருடைய தைரியத்தினாலே பேசுகிறேன், அவருடைய தைரியத்தினாலே துதிக்கிறேன், அவருடைய தைரியத்தினாலே என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன நஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன நோய் நொடி இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்திற்கு நான் ஓடோடி வருகிறேன். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கணவன் வழியாய் பேசுவார், மனைவி வழியாய் பேசுவார், கனவின் வழியாய் பேசுவார், பிள்ளைகள் வழியாய் பேசுவார், போதகர் வழியாய் பேசுவார், தரிசனத்தின் வழியாய் பேசுவார், வேதத்தின் வழியாய் பேசுவார், பாடல் வழியாய் பேசுவார் என்று அநேகர் சொல்லி இருக்கிறாங்க. அது போலதான் ஆண்டவர் அவர் அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்கள்லாம் பாருங்க, ஊழியம் செய்துவிட்டு அவர் ஓய்ந்திருந்து தூங்கும் போது மறுபடியுமாய் அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். ஐயோ, நேத்தான் ஒரு ஜபத்துக்கு போனேன், இன்னைக்கு ஒரு ஜபத்துக்கு போகணுமா, இந்த வாரம் தான் போனேன், அடுத்த வாரமா போகணுமா அப்படின்னு சொல்றேங்க நமக்கு உண்டு. அதனால இந்த வசனத்துல 8வது வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க, என்ன சொல்லுது அங்க? ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் அநேகருக்கு சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். எவ்வளோ பேருக்கு கிறிஸ்து என்ற அந்த தலைவரோடு கூட கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி ஊழியம் செய்துவிட்டு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர் வந்து வீட்டில் என்ன பண்றாராம், ஓய்ந்திருந்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மறுபடியுமாய் ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்துதான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுலே, ஒரு இடத்துல எல்லாம் நீ எப்படி பேசு, தைரியமாய் பேசு, யாருக்கும் பயப்படாதே, மௌனமாயிராதே, கலக்கமடையாதே. இந்த தேசத்துல என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள், உமக்கு விரோதமாய் ஒருவனும் தீங்கு செய்து உன்மேல் கை போடாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஏனெனில் நீ போற அந்தந்த இடங்களில என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள், நான் மீட்டுக் கொண்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புகிற விசேஷித்த சத்தியம்தான் இது. அன்பானவர்களே, என்றைக்கும் கூட ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வகையில நம்ம ஊழியம் செய்யணும். வெறும் நிறைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம கேட்கிறோம், நம்ம கேட்டுட்டாங்க, ஆண்டவரே இது கூட ஆண்டவரே, அது கூட ஆண்டவரே, என் உடல்ல எப்படி இருக்குது, என் பலவீனம் எப்படி இருக்குது, என் நோய் நொடிகள் எப்படி இருக்குது, என் குடும்பத்துல கஷ்டம் எப்படி இருக்குது, பிள்ளைகள் கஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். இல்ல, சலிப்பில்லாம நாம கேட்கிறோம், அவரும் சலிக்காம ஆசீர்வதிச்சுதான் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம்? இல்லையா? இல்லையா? எவ்வளவு பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ஆண்டவரே உமக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. அதாவது பல மைல் தூரத்துல, அதாவது நம்ம கனக்புரா ரோட்ல இருந்து இன்னும் ரொம்ப மேல அப்பிகரை என்ற ஒரு பெரிய ஊர் இருக்குது. இங்க இருந்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் ஆட்டோ ஆகும். அவ்வளவு தூரத்துல ஒரு குடும்பம் இருக்கிறார், பாலம்மா அசோக் அவங்க குடும்பம், பாலம்மா குடும்பம். அவர்களுக்கு 3 வாலிப பசங்க, 3 குடும்பம் இருக்கிறது. பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து நேற்று ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஊழியத்தை தாங்குறவங்க, நல்லா செபிக்கிறவங்க, நல்ல ஒரு சபைக்கு போறவங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவங்க. அவங்க அந்த அசோகனுடைய தகப்பனார் ஆட்டோ ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டார். அதனால அம்மா இருக்கிறாங்க, குடும்பத்தை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், நல்ல நிலங்களெல்லாம் இருக்குது. அவங்க ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை 4 மாவடிக்கோ இல்ல வெளிப்பட்ட புனித ஸ்தலங்களுக்கும் போகாது இருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி போயிட்டு வந்தாங்களாம், ஒரு வாரம் போயிட்டு வந்தாங்க. அதோடு கூட இல்ல, அவர் சொன்ன சாட்சி என்னன்னா, அங்க இருக்கிற கூட இருந்த எல்லாருக்கும் 5000 ரூபாய்க்கு பைபிளை வாங்கி இலவசமாய் கொடுத்தாராம். நேரத்தில் அவர் சொன்னார், அந்த அசோக் என்ற சகோதரன் சொன்னார், அசோக் ரோஸ்மேரி அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவங்க உடன் பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க தாயார் இருக்கிறாங்க, அவங்க பாட்டியும் தாத்தமும் இங்கதான் மேசூர் பாலத்துல இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம். அவ்வளவு மேன்மையாய் நம்மை கவனித்து அனுப்புவார்கள். அவ்வளவு விசுவாசத்தோடு கூட அந்த ஜபத்துல வந்து உட்காருவாங்க. ஏதாவது ஒண்ணு இருந்தா உடனே போன் பண்ணுவாங்க, எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. அவர் போயிட்டு வந்த அந்த காரியத்தை அவர் சொன்னார். 5000 ரூபாய்க்கு மேற்பட்ட ரூபாய்க்கு பைபிளை வாங்கி எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தாரா.
அல்லேலூயா. ஆமென் மகனே. ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை நாம செய்வோம் என்று சொன்னால் மனுஷன் மறந்துடலாம் ஒருவேளை, இல்லையா? மனுஷன் அப்படித்தானே, எதுக்கு வந்து என்னமா மனுஷன் ஒருவேளை எதுக்கு வந்து திடீர்னு மறந்துடுறாங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோது என்ன பண்றதுல, 1 ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் கூட சரி, 10 ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் சரி, 100 ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் சரி, உன்னுடைய தசம பாகத்தை ஒருபோதும் ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா. இல்லையா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. அப்ப கொடுக்கிறதை உற்சாகமா கொடுக்கணும். சகோதரன் சொல்லும் போது அவருக்காக அப்படியே ஆட்டவை நிக்க வச்சுட்டு அவங்களுக்காக அப்படியே நாங்க ஜெபம் பண்ணோம். இந்த மகனுக்காக நீ செய்த காரியங்களை யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் நிச்சயமா நினைச்சிருக்கிறார். அதோ நீ பைபிள முழு பைபிளை வாங்கி கொடுத்த பாரு, இது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமை அடையும். அல்லேலூயா. இந்த தைரியத்தை தான் பவுலுக்கு சொன்னார். இந்த தைரியத்தை உங்களுக்கு நமக்கு சொல்கிறார். ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன சகாயம், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவர்களாய், இல்லையா, இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம இருந்து ஒரு ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர். ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே 3 ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். 2வது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 3வது அனுப்பப்பட்டவர்கள். உங்களை என்னதான் அனுப்பிச்சிருக்கிறார் ஆண்டவர். இயேசுவை பத்தி சொல்ல யாரோ ஒரு மனுஷன் இல்ல. நீங்க நினைக்கலாம் அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீ நான் எங்க இருக்கிறோம், இல்லையா? உன்னையும் என்னையும் பார்த்துதான் சொல்றான். அன்னைக்கு பவுலுக்கு சொன்னார், இன்னைக்கு உனக்கு எனக்கு சொல்றார். நல்லா படிச்சு பாருங்க. இதை படிச்சுன்னு வந்து பவுலே நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றார் அன்னைக்கு. இப்ப நான் படிக்கும் போது யாருக்கு சொல்றாரு? நான் உனக்கு சொல்லுகிறேன், இல்லையா? நீ பயப்படாதே அப்படின்னா என்ன? மேரிமா பயப்படாத, ஜெசியம்மா பயப்படாத, சாந்தியம்மா பயப்படாத, குமாரியம்மா பயப்படாத, இல்லையா? உனக்கு எனக்கு தான் சொல்றாரு. யார் படிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் சொல்றாரு. நீ பயப்படாம பேசு, மௌனமா இராதே. இப்போ நான் உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு ஒருபோதும் ஒரு நாளும் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடவே முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமாம் பாருங்க, இதான் தைரியம். யாருக்காக ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும், எந்த பாஷை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இயேசுன்னு அந்த வார்த்தையை அவங்க காது கேட்கிறபடி நம்ம சொல்லணும். நான் இயேசுவை நம்பினேன், நான் ஜெபம் பண்ணினேன், என் வாழ்க்கையில இருந்த கஷ்டத்தை ஆண்டவர் மாத்தினாரு. இதை நாம செய்யும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 121வது சங்கீதத்துக்கு வாங்க. அங்கே 8 வசனங்கள் மிக விசேஷமான வசனங்கள் இருக்கிறது. ஆக இங்க ஆண்டவர் பாருங்க, அதுல நீங்க நானும் செய்ய வேண்டியது 121 ஃபர்ஸ்ட் வேர்ட். அதுல பாருங்க, இதுதான் நீ நானும் செய்யணும். நீ நானும் செய்ய வேண்டியது இதுதான். நம்ம ஊழியம் செய்யணும், பவுலை போல வாழணும், அவளை போல இல்லைன்னா கூட கொஞ்சமாவது 100க்கு ஒரு 5 பாகமாவது செய்யணும், 1 பாகமாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவளை போல நீங்கள நானும் ஜெபிக்கிறவர்களாய் ஜெப வீரர்களாய் நம்ம இருக்கணும். அவர் ஒரு வேலைக்கு 3 வேளை அவர் ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி, ஒரே ஒரு பிரச்சனை நீங்க நானே 3 வேளை ஜெபம் பண்ணாரா? அப்ப நீங்க நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம்? படிங்க ஃபர்ஸ்ட் வேர்ட். I look to my mountains. Where will my help come from? ஆமென். அல்லேலூயா. சத்யா, இதுல 7 வேர்ட் படிங்க. The Lord will keep you from all evil. He will keep your life. ஆமென். அவ்வளவுதான். முதல் காரியம் என்ன? அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி வேண்டிக்கொள். என்ன சொல்லுது தமிழ்ல? எனக்கு ஒரு ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் இருக்கிறேன். இதுதாங்க நீ நானும் செய்யணும். ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி, கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறதற்கு முன்பாக காலையில ஏந்திச்ச உடனே ஸ்தோத்திரத்தோடு கூட அப்பாவின் முகத்தை நோக்கி பார்க்கிறது. உதவி வரும் கண்மலைக்கு நேராக கைகளை ஏறெடுக்கிறது. சத்யா, நம்முடைய கைகளையும் கண்களையும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்ன பண்ணு? ஏறெடுத்து பாரு. கைகளை உயர்த்தி பாரு, கண்களை ஏறெடுத்து பாரு, நம்முடைய இருதயத்தை ஏறெடுத்து பாரு, நம்முடைய ஆத்மாவிலே ஏறெடுத்து பாரு. அப்படி நான் செய்யும் போது 7வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார்.
அதோடு கூட மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்றது? உன் போக்கையும் வரத்தையும் ஆமென். இதான் நடக்கும் உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில. பவுலை போல நீ நானும் பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், வேண்டிக் கொள்ளணும் மற்றவர்களுக்காக, அநேகருக்காக, நம்முடைய தேசத்திற்காக. நம்ம அதைத்தான் இன்னைக்கு நம்ம செஞ்சோம். நம்ம செய்யும் போது தேவன் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது, நம்முடைய கைகளை ஏறெடுக்கும் போது, எந்த ஒரு தீங்கு முனையாகாதபடிக்கு அவர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு தீங்கும் நம்மை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகத்துக்கு வாங்க, செகண்ட் புக் ஜெனிசிஸ்க்கு நெக்ஸ்ட் முதல்ல வாங்க, பழைய ஏற்பாடு பாருங்க. அங்கே மோசேயினுடைய விசேஷமான ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பதிலை, ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கலாம். எக்ஸோடஸ், அதாவது 5th சாப்டர்ல 22, அங்கே மோசேயினுடைய விசேஷமான ஜெபம் என்ன சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்பதை குறித்து தம்முடைய ஜனங்களுக்காக. சீக்கிரம் பாருங்க, யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம், 5:22. Then Moses turned to the Lord again and said, Lord, why do you entreat your people? Why did you send me here? அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனங்களை இந்த வனாந்திரத்துல அழிக்கவா கொண்டு வந்தீர் ஆண்டவரே, ஏன் என்ன அழிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ணும் போது அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த தேவன் தான் என்ன சொல்றார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். கொடுத்த வாக்கை ஒருபோதும் நான் பின்வாங்கவே மாட்டேன். வானமும் பூமி அழிந்து போகும், என் வார்த்தைகளோ அழியாது என்று சொன்னார். அதே எக்ஸோடஸ்ல யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் வாங்க, சீக்கிரம் அப்படியே ஒரு 4-5 பேர் வாங்க. 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரத்துல தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. 14-15 2 வசனத்தை நிறுத்தி நிதானமா படிங்க. இந்த 13வது வசனம் பெரிய வசனமா இருக்குது. 32ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் ஒருத்தர், 14வது வசனம் ஒருத்தர் படிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். பத்தியா, மறுபடியும் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழிக்கவா ஆண்டவரே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நினைவு கூறுங்க. வாக்கு கொடுத்தீங்களே நீங்க தான். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுது நான் உம்மை கெஞ்சி என்ன பண்றேன்? பிரார்த்தனை செய்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமன் பாருங்களே, ஆண்டவரத்துல கேட்கும் போது என்ன, ஆண்டவரத்துல கெஞ்சி மன்றாடலாம். நாம கெஞ்சி என்ன பண்ணோம்? மன்றாடணும், கேட்கணும், வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவர் நம்மேல் மனம் இறங்குகிறவரா இருக்கிறார், மனதுருகிற தெய்வமா இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்க ஆண்டவரே என்று சொல்லிதான் அவர் கெஞ்சி பிரார்த்தனை பண்றாராம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு, நல்ல கவனிங்க, நாம ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது? ஜெபம் பண்ண அப்பொழுது, பிரார்த்தனை பண்ண அப்பொழுது, ஜெபம் பண்ண முடிந்த பிறகு, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கும் பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. அவர்கள் மேல் மனதுருகினார், தயவுள்ளவராய் இருந்தார்.
பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே அவ்வளவுதான் இல்லையா? 14 வசனம் இல்லையா? ஆமாங்கப்பா. அவர் ஜெபம் பண்ணினதுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்களுக்கு நான் செய்ய நினைத்த அந்த தீங்கை செய்யாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபம் கொண்டார். அல்லேலூயா. பரிதபித்தார் அந்த ஜனங்களுக்காக. இந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன் மோசேயே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே இவர்களை நான் கொண்டு போய் கட்டாயமாய் விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதுல இன்னொரு 2, 3, 4, 5 புக் வாங்க. 509வது பக்கம் பாருங்க வேண்டாம். 509வது பக்கம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 4th சாப்டர்ல இங்கிலீஷ்ல கூட படிக்கிறாங்க பாருங்க. 4th சாப்டர்ல அங்கே யாபேஸ் என்ற ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 509 அந்த பேஜ் நம்பர். 1 நாளாகமம் 4வது அதிகாரம். அதுல மிக விசேஷமான ஒரு காரியம். 9வது வசனமும் 9th word 10th word படிங்கம்மா. First Chronicles 4th chapter 9 and 10 படிங்க. There was a man named Jabez who was the most respected member of his family. His mother has given him a name Jabez because his birth had been very painful. But Jabez prayed to the God of Israel, "Bless me, God, and give me much land. Be with me and keep me from anything evil that might cause me pain." And God gave him what he prayed for. Amen. Hallelujah. First Chronicles 4th chapterல 9 and 10 ரெண்டு வசனம் மிக அருமையா படிச்சாங்க. First Chronicles இல்லையா? அதே மாதிரி 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 509வது பேஜ் நம்பர். அதான் நம்பர் பார்த்தா மேல உடனே நீங்க பார்க்கணும். 9வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. யாபேசுனுடைய அவங்க அப்பா அவங்க அம்மா எப்படி பெற்றாங்களா? அவரை துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தபடினால அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? யாபேஸ். யாபேஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம் என்ற அர்த்தம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் என்னென்னமோ பேருக்கெல்லாம் அர்த்தம் எல்லாம் இருக்குது இல்லையா? நல்ல நல்ல பேருக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. அந்தோனி அப்படின்னு சொன்னா அருமையானவன் அப்படின்னு கூட நிறைய பேர் இருக்குது இல்லையா? கிரேஸ்னா ஆண்டோடைய கிருபை அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பேர்களுக்கு நமக்கு அர்த்தங்கள்லாம் தெரியும். ஆனா இந்த யாபேசுக்கு பாருங்க, அவருடைய தாய் மிக துக்கத்தோடு கூட அவரை பெற்றெடுத்தபடினால என்னன்னு பேர் வச்சாங்களாம்? துக்கம் அப்படின்னு பேர் வச்சாங்க. எல்லாரும் கூப்பிடுறவங்களாம் துக்கம் வாடாங்க, துக்கம் வாடாங்க, கஷ்டம் வாடாங்க, வேதனைய வாடாங்க அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு இருந்தாங்க இவரை பார்த்து. அதனால இவர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார் இல்லையா? மத்தவங்க எப்படின்னா சொல்லிக்கிட்டோம், நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். பவுல் அதுதான் செய்தாரு, மோசே அதைத்தான் செய்தாரு, நீங்களும் நானும் அதுதான் செய்யணும். பாருங்க 10வது வசனம் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை நீ பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, இனி யாரை என்னை துக்கம்னு கூப்பிடாதபடிக்கு, அறிவில்லாதவனே என்று கூப்பிடாதபடிக்கு, கஷ்டம் அப்படின்னு சொல்லி கூப்பிடாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அப்படியே கொடுத்தாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதைத்தாங்க நம்ம ஆண்டவர் செய்வார். இந்த ரகசியம் தான் நிறைய பேருக்கு தெரியுதுல. ஒரு நாள் வந்தா ஒரு நாள் வருதுல ஜபத்துக்கு, ஒரு நாள் வந்தா ஒரு வாரம் விட்டுறாங்க கோயிலுக்கு இல்லையா? இந்த வாரம் சண்டே போனா அடுத்த வாரம் டைம் கிடைச்சா போலாம் அப்படின்றது. ஆனா இங்க பாருங்க என்ன அருமையா ஒரு ஜெபம் பண்றாரு. மறுபடியும் படிக்கலாமா எல்லாரும் அந்த வசனத்தை? 10வது
என் எல்லைகளுக்காகி உமது கரங்களோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டதை சொல்லுங்க ஆமென். அதைத்தான் எனக்கும் செய்வார். சொல்லுங்க அதைத்தான் எனக்கும் செய்வார். சொல்லுங்க அதைத்தான் எனக்கும் செய்வாரு. ஆமா, நானும் அப்படித்தான் யாப்பேசை போல வேண்டிக் கொள்வேன். கூட பிறந்தவங்கெல்லாம் கேலி பண்றாங்களாம், ஃப்ரெண்டுங்கெல்லாம் கேலி பண்றாங்களாம். வெளியே போனாலும் தாடா துக்கம் போறான் அப்படின்றாங்களாம், தாடா கஷ்டம் போகுது அப்படின்றாங்களாம். அப்ப எப்படி இருக்கும்? ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. அதனாலதான் அந்த 9வது வசனம் சொல்லுது, அவங்க சகோதரர்களிலே மிகவும் கனம் பெற்றவனாயிருந்தான் யாப்பேஸ். ஆமன்பார்களே, எத்தனை பெரிய ஆசீர்வாதம். பவுலே, நீ பயப்படாம பேசு, மௌனமாயிராதே. உனக்கு விரோதமாய் ஒருவனும் உண்மையில் தீங்கு செய்யாதபடிக்கு, கை போடாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். இதைத்தான் ஆண்டவரிடத்துல நாம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிற விசேஷித்த ஒரு தைரியம் என்பாங்க. யாப்பேஸ் கேட்டபடியே அவர் கொடுத்தாரு. உனக்கு எனக்கு கொடுப்பாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுப்பாரா இல்லையா? இயேசு நேற்று என்றும் என்றைக்கும் மாறாத தேவன் அவர். அல்லேலூயா. அவர் சொன்னதை கட்டாயமாய் அவர் செய்வார். ஆனா நீங்க நான் கேட்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும். அவரை நம்பி போனோம். ஆலயத்துக்கு சும்மா வெறுமனமே போயிட்டு வெறுமையுமா வந்துடக்கூடாது. ஆராதனை கூடாரத்துக்கு சும்மா போயிட்டு சும்மா வரக்கூடாது. அங்க என்ன பாடுறாங்களோ, என்ன செபிக்கிறாங்களோ, என்ன சத்தத்தை சொல்றாங்களோ, ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ நான் செவி கொடுக்கும் போது தேவன் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். யாப்பேசின் எல்லையை மாற்றின அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாப்பேசின் எல்லைகளை பெரிதாக்கினார் ஆண்டவர். ஆச்சரியப்பட்டார்கள் எல்லோரும். அதே போலதான் உனக்கு எனக்கு செய்வார். சங்கீதம் 105 அதிகாரத்துல வாங்க, அங்கே 15வது வசனம், அங்கே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. இந்த தீங்கு ஒரு நாளும் என்னை அணுகாது, உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இங்க என்ன சொல்றார் பாருங்க, தாவீதின் வழியாய் சொல்லுகிற 105வது சங்கீதம் 15வது வசனம். Do not touch my anointed ones, do my prophets no harm. ஆமென். நல்ல கவனிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் நீங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தான் என்ன பேரு? 3 பேரு. 1 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2வது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், 3வது அனுப்பப்பட்டவர்கள். அப்ப இங்க என்ன சொல்றாரு வசனம்? என்ன சொல்ற? நல்ல கவனிங்க. தாவீது பாருங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு, ஆண்டவருக்கு பதில் தர்றாரு. என்ன பதிலே படிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை. தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்ம வந்திருக்கிற நம்ம எல்லாருமாய் இந்த வசனத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் அதான் ஆண்டவர் தர்றார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீ தொடக்கூடாது. என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசிங்க தாங்க. ஏன்னா இந்த பைபிள் இருக்கிற எல்லா வசனங்களும் தீர்க்கதரிசன வசனங்கள் தான். இதை சொல்லுகிற ஒருவரையும் தீங்கு என்ன பண்ணாது, தொடவே தொடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஐயோ ஹalleluya. எவ்வளவு உற்சாகமான வார்த்தை ஆண்டவர் தராரு. யாப்பேசின் எல்லையை பெரிதாக்கின தேவன் உனக்கும் அப்படியே செய்வார்னா விசுவாசிக்கணும் நீங்களா. அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியான்மானவர்களே. அதே சங்கீதத்துல சீக்கிரம் வாங்க, 10வது அதிகாரம். ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 10 அதுல 4வது வசனம். அங்கே துன்மார்கன் இல்லையா, நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா துன்மார்க்கமா வாழ்கிறவங்க அவங்க ஒரு சில நேரத்துல தைரியமா பேசுறாங்களா. Psalms 10th chapterல 4th verse என்ன பேசுறாங்க? Does not care about the Lord. எந்த man? The wicked man. Wicked man. Does not care about the Lord. In his pride, he thinks that God doesn't matter. Amen. 6th word படிச்சிருங்க. He says to himself,
I will never fail. I will never be in trouble. ஆமென். பத்தியா, ஒரு துன்மார்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரையே நம்பி வந்தவங்களுக்கு உனக்கு எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மௌனமா இராதே, தைரியமாய் பேசு. மௌனமா இருக்காதே, தைரியமாய் பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த துன்மார்களுக்கே இவ்வளவு தைரியம்னா நமக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்குனாங்க. ஆண்டவரை பக்கத்திலே வச்சுருக்கிறோங்க. என் வலது பக்கத்தில் அவர் நிற்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றாங்க பாருங்க, 4வது வசனம் படிங்க. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடவே மாட்டானே. வருது பாத்துக்கலாம் முடியா? எப்படி வருது பாத்துக்கலாம் முடியா? இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்கிற வியாதி நாளைக்கு இருக்குது. கஷ்டத்திலேயே கஷ்டம் நெய்கச்சோடு பரிகாரம் அப்படின்னு இல்லையா? சொல்றாருங்க, துன்மார்க்கன் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. எங்க இருக்கிறான் கடவுள்? கொஞ்சம் படிச்சவங்களை கேட்டு பாருங்க, கொஞ்சம் வசதி உள்ள கேட்டு பாருங்க. ஏப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு போலியா? சர்ச்சுக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க? ஏப்பா பைபிள் படிக்கலையா? பைபிள் படிச்சு போய் யாருப்பா நல்லா இருக்கிறாங்க? ஏப்பா ஜபம் பண்ணலையா? ஜபம் பண்ணி யாரு நல்லா இருக்கிறாங்க இல்லையா? அவன் தேவனை தேடான், அவன் தான் துன்மார்க்கமானவன் இல்லையா? கர்வத்தினாலே தேவனை தேடவே மாட்டான். எங்க இருக்கிறார் கடவுள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆக அவர்கள் மத்தியிலே உனக்கும் எனக்கும் என்ன தைரியத்தை கொடுக்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தெரிஞ்சோ தெரியாமலோ கூட வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஐயோ என் ஆண்டவர் கைவிட்டாரே, என்னை கவனிக்கலையே, என்னை பார்க்கலையே, என் நோய் எப்படி இருக்குதே, என் வியாதி எப்படி இருக்குதே, என் கஷ்டம் எப்படி இருக்குதே, உன் கண்ணீர் எப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நீ நானும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு தலைநோவு வந்துடுச்சு, இல்ல ஒரு வயிற்று வலி வந்துச்சு, நேரா டாக்டர் கிட்ட போறோம். வயிறு வலி வந்துச்சுன்னு வச்சுக்கா, டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் எனக்கு வயிற்று வலி அப்படின்னு சொன்ன உடனே இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்து மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்புறாரா? என்ன சொல்றாரு? என்ன சாப்பிட்டேன்? 3 வேளைக்கு கறி சாப்பிட்டேன். என்ன வயிறு வர்றது என்ன சொல்றாரா இல்லையா? இப்ப வயிறு நோய் யாரால வந்துச்சு? தலைநோவு. காலேஜுக்கு போயிட்டு வந்தன, வீட்டுக்கு வந்தனமா ஒரே தலைநோவுதுங்க பசங்க இல்லையா? சொல்றேன் இல்லையா? ஹலோ சொல்றேன் இல்லையா? எங்க இருக்குது சொல்றாங்க தானே? ஏன் காலையில குளிச்சுட்டு தலைய தொச்சின்னு போனா ஸ்டைலா போடுது. அப்படியே நிறைய பேரை பாக்குறேன், இந்த பின்னால தண்ணி அப்படியே ஒழுங்கினே அத கூட கவனிக்கிறது. தலைநோவு வருமா வராதா? வருமா வராதா? ஆனா துன்மார்க்கரை போல இப்படிப்பட்ட காரியங்களை செய்தா தீங்கு நமக்குதான், நாம தான் செஞ்சுக்கிறோம். பிரச்சனை வர்றதே நமக்குதான். குடிச்சு அவன் கொள்ளலாம் வந்துட்டுக்கோம். ஐயோ ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாரு, ஆண்டவரா கொடுத்தாரு. இல்ல, நீ காசு கொடுத்து வாங்கின, அப்படித்தானே? காசு கொடுத்து வாங்கின. ஆமன் மாணவர்களே, துன்மார்கன் தன் துன்மார்க்கத்துல என்ன வேணா சொல்லுவான், அவன் தேவனை தேடவே மாட்டான் இல்லையா? 6வது வசனம் என்ன சொல்லுது? நான் அசைக்கப்படுவதில்லை. பத்தியா என்ன தைரியம் பாரு. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் நீங்க என்னை அணுகுவது இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஆமாங்க, பத்தியா அவனுக்கே அவ்வளவு தைரியம் இருக்குதுன்னா ஆண்டவரை நம்பி இருக்கிற நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். தீங்கு உன்னை அணுகவே அணுகாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா மனுஷன் சொல்றான் தீங்கு எனக்கு வராது அப்படின்னு சொல்லி. அவன் சடிதியாய் விழுந்து சத்து போவான். அவன் சடிதியாய் ஆபத்து அவனுக்கு வரும், சடிதியாய் கஷ்டம் வரும். ஐயோ இது எனக்கு எப்படி வந்துச்சு, ஐயோ இது எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற ஒரு நாள் ஒன்று வரும். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அப்படிப்பட்டவர்களா இருக்காதீங்க. யாப்பேசை போல ஜெபம் பண்ணுங்க, மோசேசை போல ஜெபம் பண்ணுங்க, தானியேலை போல, தாவீதை போல ஜெபம் பண்ணுங்க. கடைசியா ஒரு வசனம், பிரசங்கி எக்லீசியஸ் வாங்க, நீதிமொழிகளுக்கு பக்கத்துல இருக்க பாருங்க, சாங் ஆஃப் சாங் இருக்கும், அதுக்கு பக்கத்துல பிரசங்கி 8ஆம் அதிகாரத்துல 5வது ஒரு வசனம்.
அதை நம்ம படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணலாம். பிரசங்கி எக்லீசியஸ் அல்லேலூயா. எட்டாவது அதிகாரம் மிக அருமையான ஒரு வசனம் 8:5. 8th chapterல 5th verse. Whoever obeys his command will come to no harm, and the wise heart will know the proper time and procedure. ஆமென் அல்லேலூயா. என்ன சொல்லுது? கற்பனையை கைக்கொள்கின்றவன். நல்லா கவனிங்க. கற்பனைனா என்ன? கற்பனைனா என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆமா, தேவனுடைய வார்த்தை உங்க கையில இருக்கிற பைபிள் அதான். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் ஒரு தீங்கையும் ஒரே ஒரு தீங்கையும் அறியார். அல்லேலூயா. பத்தியா? எல்லா தீங்கிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிற தேவன். தீங்கு நினைக்க ஒருவனும் ஒருபோதும் உன்மேல் கை போட மாட்டான். நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. என்ன சொல்லுது? மறுபடியும் படிங்க. கற்பனையை கைக்கொள்கின்றவன் ஒரு தீங்கையும் அறியான். தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் ஒரு தீங்கையும் அறியான். பார்க்கவே பார்க்க மாட்டான். தெரியவே தெரியாது அவனுக்கு. வந்தாலும் அப்படியே போயிடும். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஆமாங்க, அல்லேலூயா. ஞானியின் இருதயம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தையும் அவர் செய்கிற அந்த நீதி நியாயத்தையும் என்ன செய்யுமா? அறிந்திருக்கிறது, விசுவாசிக்கிறது, நம்புகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கு ஒரு நாளும் உன்னை அணுகவே அணுகாது. ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமாய் கண்களை மூடுவோம். ஓ நீதி உள்ளவன் இயேசு கிறிஸ்துவின் வருகை காலத்தை அறிந்திருக்கிறான். அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே, அந்த நேரத்தை அறிந்திருக்கிறான், அந்த காலத்தை அறிந்திருக்கிறான், அந்த நிமிஷத்தை அறிந்திருக்கிறான், அந்த வினாடியை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. நீதி அவன் நிச்சயமாய் தேடுவான். யாப்பேசின் எல்லையை பெரிதாக்கினது போல ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே விசுவாசித்து நாம் எல்லோருமாய் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூடுங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே கேட்ட வசனத்திற்காக சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வசனத்தை கொடுக்கிறே நன்றி. தைரியத்தை கொடுக்கிறே நன்றி. யாப்பேசை போல எல்லையை பெரிதாக்குகிறே நன்றி. நன்றி. ஞானி இருதயத்தை தந்திர, ஞானமுள்ள இருதயத்தை தந்திர, கற்பனையை கை கொள்ள செய்திரே, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. உண்மையுள்ள கிறிஸ்துவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், ஆண்டவரே அனுப்பப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, most loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for this blessed noon time. தீங்கு உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. Oh Lord, for you promised us that no harm will approach us. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். Oh Lord, we seek to you today. உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். Lord, we seek your face. எங்கள் கண்களையும் கைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். We lift our eyes and hands to you. தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிறவரே, May you save us that no harm comes to us. யாப்பேசின் எல்லையை ஆண்டவரே பெருக பண்ண அதே தேவன் எங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. The same God who flourished the territories of Jabez, we believe that you will flourish our territories. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Lord, we give you thanks that you will remove all the obstacles and harm that comes to our family. ஒரு விஷயம் கூட எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We once again surrender our soul, spirit and body to thy hand. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை தேவன் சந்திப்பீராக ஆண்டவரே. May you fulfill all the desires of each and everybody who has come today. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தீங்கு அணுகாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. May you cover each and everybody by your blood that no harm will approach them. ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு வகையில உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. Lord, help us to do ministry and serve you by any means.
ஆண்டவரே நாங்கள் வெறும் பேர் கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் வாழாதபடிக்கு ஆண்டவரே Lord, let us not be the Christians for only a name's sake. நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் Lord, let us be the people who are chosen, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் people who are called, அபிஷேகம் people பண்ணப்பட்டவர்களாய் who are anointed, அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்காக and people who are sent for your glory. எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே May you bless and lead us, Lord. எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் வீடும் ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே May each of our house and family becomes house of prayer. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு என்னும் நாமத்தை அறிகிற அறிவினாலே நிரப்புங்க May each ஆண்டவரே and everybody in our family know the knowledge of you. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றி We give you thanks that you'll do that for us, Father. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் We தருகிறோம் give you all the glory, honor, and praise. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் In பிதாவே the mighty name of our Lord Jesus Christ, we surrender and we pray. ஆமென் 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 ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் வழிநடத்த எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக சொல்லுங்க ஆமென் ஆமென் ஹalleluya நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம் பிரியமானவர்களே பவுலுக்கு சொன்ன அதே தைரியத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கு சொல்லுகிறார் நீ தைரியமாய் பேசி மௌனமாய் இராதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆக பிரியமானவர்களே இதற்காக நாம் அனுதினமும் வேதத்தை வாசிப்போம் தியானம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்வார் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருமையான வசனங்களை கேட்கிறோமா என்ன டாபிக் நம்ம இந்த நாளில பார்த்தோம் தீங்கு உன்னை அணுகாது ஆமென். நீங்க சொல்லுங்க தீங்கு இப்படியேதான் சொல்லுங்க தீங்கு உன்னை அணுகாது சொல்லுங்க நாங்க சொல்றோம் தீங்கு உன்னை அணுகாது அல்லேலூயா இப்படிதான் தேவன் ஒரு தீங்கும் நம்மை தேடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை சொன்னார் கிறிஸ்தவர்கள் என்றால் முதல்ல என்ன சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பாருங்க கிறிஸ்தவர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மூன்றாவது அனுப்பப்பட்ட பிள்ளைகள் ஆகவே இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவருக்கென்று வாழலாம் ஆகவே இந்த நாளிலே அழகான ஒரு பாடல் நம்ம நன்றி பாடலாக நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி தோல்வி எனக்கு இல்லை நான் தோற்று போவதும் இல்லை ஏன்னா தீங்கு என்னை அணுகுவதும் இல்லை என்று சொல்லி ஒரு நன்றி பாடலை பாடலாம் அவர் தெற்க பாட்டு நாங்க பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து பாருங்க பாடல் இல்ல கரைந்து உற்சாகமாய் தட்டுங்க தீங்கு நம்மை அணுகாது Yes. Thank you. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே தோல்வியனால் சிலரே நான் தோற்று போவதில்லையே அல்லேலூயா தோல்வியனால் சிலரே நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே இயேசு என்னோடு Yes. இருக்கும்போது ஆமென் வெற்றியே மலைகளை தாண்டிடுவே ஆமென் கடும் பள்ளங்களை கடந்திடுவே மாலைகளை தாண்டிடுவே வரும் பள்ளங்களை விடந்திடுவே சதிகளை முறியடிப்பே ஆமென் சாத்தானை ஜெயித்திடுவே எல்லா சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே நீரினோடு இருக்கும் போது
என்னாலும் வெற்றி வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தீர்வு எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே தீர்வு எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே ஆமென் என்னாலும் வெற்றி வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே அல்லேலூயா தீங்கு உன்னை அணுகாது ஆமா இயேசு நம்மோடு இருக்கும் போது எந்த தீங்கும் நம்ம அணுகாது தோல்வியும் நம்ம அணுகாது ஆகவே இந்த காரியங்கள் நடக்கணும்னா இந்த நாள்ல கேட்ட செய்தி ஒவ்வொரு நாளும் இது போல ஒவ்வொரு நாளும் வசனங்களை தியானிங்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நாளைக்கு ஆகஸ்ட் 15 தயவு செய்து தேசத்தை வச்சுக்கோங்க இந்தியா அந்த வரைபடத்தை வச்சுக்கின்னு ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் கயரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க நம்ம இந்தியாவுக்கு மாத்திரம் இல்ல இடி உலகத்துக்காகவே ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் God bless you all. Be safe. Lord Jesus Christ is coming soon. Happy